இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரான் ரோஸ்ட்டுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை 3 ஸ்டெப்பாக நம்ம பிரித்து செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 250 கிராம் ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கிறேன், 1/4 டீஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மேரினேட் பண்ணி 1/2 ஹவர் வச்சிடலாம். 1/2 ஹவர் கழித்து நல்லா தண்ணி கொதிக்க வைங்க. இந்த ப்ரானை போட்டு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு இதை தனியாக தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 10 போல் சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, சின்ன அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி, அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மிளகு. வெங்காயம், பூண்டு, இஞ்செல்லாம் தட்டிட்டு சேர்த்துருங்க. ஒரு தக்காளி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. நம்ம 2 மினிட்ஸ் வேக வச்ச ப்ரான் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இன்னும் ஒரு 3 நிமிஷம் இந்த ஆயிலே நல்லா வதக்கி விடுங்க. அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இப்போது சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. மசாலா கலந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வைங்க. 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. ஆஃப் பண்ணிடுங்க. கைப்பிடி ஃபுல்லாக மல்லித்தலை சேர்த்தெல்லாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.